முதலமைச்சர் விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா சென்னை வந்துட்டதாவும், சென்னையில இருக்கக்கூடிய நீலாங்கரை வீட்ல தான் அவங்க தங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நியூஸ் ஏற்கனவே வெளிவந்திருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அப்படி நீலாங்கரை வீட்டுக்கு சங்கீதா அவங்க வரும்போது, விஜயோட அம்மா, அப்பா இவங்க 2 பேருமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெல்கம் வந்து அவங்களுக்கு குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி ஏற்பாடு நடந்திருக்குதாம். அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடந்த பிப்ரவரி மாதம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேல அவங்க மனைவி சங்கீதா ஒரு விவாகரத்து மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்கு கோர்ட்ல 4 முறை விசாரணைக்கு வந்திருக்குது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி நடந்த விசாரணையில லண்டன்ல இருந்து வீடியோ கால் மூலயமா வீடியோ ஹியரிங் அட்டெண்ட் பண்ணிக்கக்கூடிய சங்கீதா மாலை ஒரு 3-4 மணிக்கெல்லாமே இந்த விவாகரத்து மனுவை வாபஸ் வாங்குறேன், எனக்கு இந்த மனுல விருப்பம் இல்ல, தொடர்ந்து இந்த வழக்கை எடுத்துட்டு போறதுக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல தெரிவிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் விஜய் அவர்களும் ஆரம்பத்துல இருந்தே இந்த விவாகரத்துல உடன்பாடு இல்லாத காரணத்தால அவரும் சங்கீதாவோட விஷயத்துக்கு அந்த முடிவுக்கு வரவேற்பு கொடுத்து அவரும் வாபஸ் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலையில விவாகரத்தை சங்கீதா அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ போறாங்களா, இல்ல இப்ப இருக்கிற மாதிரியே பிரிஞ்சு தனித்தனியா தான் இருக்க போறாங்களா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வந்திருக்கு. அதுக்கு பதிலளிக்கிற விதமா வரப்போற ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் அப்புறம் அவங்க மனைவி சங்கீதா இவங்க 2 பேருமே அவங்களோட 27வது திருமண நாளை கொண்டாட போறாங்க. அந்த ஒரு திருமண நாள் இவங்க 2 பேருக்குமான ஒரு ரீயூனியனா இருக்கும் அப்படிங்கிறது இப்ப அப்டேட்டா வெளிவந்திருக்குது. கடந்த ஒரு சில வருஷங்களாவே நீலாங்கரை வீட்டுல இருந்த முதலமைச்சர் விஜயோட மனைவி சங்கீதா ஒரு சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்க அப்பா அம்மா வசிக்கக்கூடிய லண்டனுக்கு அந்த வீட்டுக்கு போய் அங்கதான் இருக்காங்க. மகள் திவ்ய சாஷாவும் சங்கீதா கூட இருந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த வழக்கு ஒரு வழியா முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடந்திருக்குதாம். இவங்க ஃபேமிலிக்குள்ள 3வது நபர் யாருமே தலையிடக்கூடாது. விஜயோட மனைவி சங்கீதா, மகன் சஞ்சய், மகள் திவ்ய சாஷா இந்த 4 பேரோட இன்வால்மெண்ட் மட்டும் தான் இருக்கணும். இது மாதிரி பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை போட்டு தான் இப்போ அவங்க மறுபடியும் ஒன்று சேர போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதனால லண்டன்ல இருந்த விஜயோட மனைவி சங்கீதா இப்ப சென்னை வர போறாங்களாம். சென்னை வந்ததுக்கு பிறகு அவங்க தங்கக்கூடிய இடம் ஹோட்டலோ இல்ல ரெஸ்டாரண்டோ கிடையாது. அவங்க இத்தனை நாள் குடும்பம் நடத்தின நீலாங்கரை வீட்டுல அவங்களோட அறையில அவங்க தங்க போறதாவும், அப்படி முதலமைச்சர் விஜயோட மனைவி சங்கீதா லண்டன்ல இருந்து இந்தியா வந்து சென்னை வந்து அவங்க நீலாங்கரை வீட்டுக்கு போகக்கூடிய அந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய வார்ம் வெல்கம் விஜயோட அப்பா அம்மா தரப்புல கொடுக்கப்பட போறதாவும், ரொம்ப வருஷங்கள் கழிச்சு நீலாங்கரை வீட்டுல மறுபடியும் சங்கீதா அவங்களோட கால் பட போற அந்த நேரத்துல இதுவரைக்கும் பல விஷயம் நடந்திருக்கலாம், கெட்ட விஷயம் நடந்திருக்கலாம். அந்த கசப்பான எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு புதிய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ற மாதிரி, புதுசா திருமணமான ஒரு தம்பதி எப்படி வீட்டுக்குள்ள வருவாங்களோ அதே மாதிரி ஆரத்தி எடுத்து வரவேற்று வீட்டுக்குள்ள வரவழைச்சு வீட்டில் விளக்கேற்ற சொல்லி புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது இனி எந்த விதமான தடையும் இல்லாம முதலமைச்சர் விஜய் அப்புறம் சங்கீதா இவங்க 2 பேருமே அவங்க பசங்களோட குடும்பத்தை நிம்மதியா இருக்க முடியும் அப்படிங்கிறது விஜய் அப்பா அம்மாவோட ஒரு சென்டிமெண்டா இருக்குதாம். அந்த ஒரு விஷயத்த இப்ப கூடிய சீக்கிரம் நீலாங்கரை வீட்டில் நடத்த போறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.